ஹாய் மேம். நான் வந்து என்னோட டாக்டர் லைஃப் ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி வந்திருக்கேன். என்னோட இடம் பார்த்தீங்கன்னா காரைக்குடியிலேருந்து வந்திருக்கேன். காரைக்குடி கூட கிடையாது, அப்புறம் இன்டீரியர் கிராமம், அதுலேருந்து ஒரு 1 hour போகணும். அங்கேருந்து வந்திருக்கேன். இப்போது ரொம்ப சஃபர் ஆகிட்டேன். என் டாக்டர் பெயினோட அதிகமாக இருந்தது, எடுத்து தர மாட்டேன்ட்டாங்க ஊரில் யாருமே. ஒரு 10 months இதுக்கு தேடுறேன் ஆள். அப்புறம் ஃபைனலாக ஒருத்தவங்க வந்து நான் மொட்டையே சரைச்சிடுறேன், 100 ரூபாய் இருந்தால் போதும் அப்படின்ற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. அது பண்ணக்கூடாதுன்னு அந்த இன்டென்ஷனில் யூடியூப்பில் தேடி தான் மேமோட இது பார்த்துட்டு மேம் கிட்ட பேசினேன். அதில் வேணாம், இந்த ஏஜுக்கு பண்ண வேணாம், கண்டிப்பாக பண்ணித்தர முடியும்னாங்க. சரி, தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். ரொம்ப நல்லா பேசினாங்க, நல்லா கோஆர்டினேட் பண்ணாங்க, தைரியம் சொன்னாங்க. நான் தூரம் கூட வரணுன்னு கஷ்டப்பட்டேன். அவங்க சொன்ன தைரியத்தில் எனக்கு வந்து ஓகே, மனசு இதுவாக இருந்தது. ஓகே, நம்ம முடி எடுக்க வேண்டாம், போய் பண்ணிட்டு வரலாம், பெஸ்ட்டாக பண்ணித்தரேன், வாங்க மேம். நாங்கள் 2-3 யூடியூப்பில் பார்த்தேன். ஆனால் அவங்க பண்ணதோட இவங்க பேசினது, இது சொன்னது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக தோணுச்சு. அதனால சரி, மேமோடது செலக்ட் பண்ணி இங்கே வந்திருக்கேன். இது பண்ணி முடிச்ச பிறகு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபீட்பேக் சொல்கிறேன். ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே கஸ்டமர் வந்து பிஃபோராக அவங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணாங்க, ஆஃப்டர் இந்த ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் எப்படி ஃபீல் பண்ணாங்க அப்படின்றத நான் வந்து ஃபீட்பேக்ஸ் இதில் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஃபீட்பேக்ஸ் போடுறதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்த்துட்டு இது கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணித்தர முடியுமா, இது வந்து ஃபேக் வீடியோ, கண்டிப்பாக இது டெஃபினட்டாக முடியாது, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டே கிடையாது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இது அதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து டைரெக்டாக கஸ்டமரே பேசும்போது இது புரியாதவங்களுக்கு கொஞ்சம் புரியும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ இவங்க சொன்ன மாதிரியே தான் சுத்தமாக வந்து பொண்ணோட ஹேர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி தான் இருந்தது. ஸோ ஹேர் மட்டும் கிடையாது, அவங்களோட ஹெல்த் வைஸ் குழந்தைங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேணி ஈருன்றது வந்து பர்சனாலிட்டியை குறைக்குது அப்படின்றத விட அவங்களோட ஹெல்த் இஷ்யூ நிறையா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூங்கும்போது அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாகும், இந்த மாதிரி ஸ்கின் எல்லாமே வந்து புண்ணாகும். ஸோ இவ்வளோ பெயினும் வந்து எதை வந்து குடிக்குது அப்படின்னா ரத்தத்தை குடிச்சு தான் அது வாழுது. ஸோ அப்படிங்கும்போது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்த் இஷ்யூ வரும். இந்த வீடியோ வந்து பார்க்குற எல்லாருக்குமே வந்து இது ஒரு அவேர்னஸாக இருக்கணும். கண்டிப்பாக இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். யாருக்கெல்லாம் இந்த ப்ராப்ளம் இருக்கோ டைரெக்டாக வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெயினுக்கு அளவே இல்லை, எது ஒன்றுமே வந்து இனிஷியலாக இருக்கும் போதே பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா இந்தளவுக்கு அஃபெக்ட் ஆகிடும். ஆஃப்டர் வீடியோ பாருங்கள். ஸோ இந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக இருந்த ஹேரை நம்ம இந்தளவுக்கு 100% வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. நம்ம கொடுக்குறது வந்து நீங்கள் யார் கூட்டிகிட்டு வரீங்களோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செக் பண்ணி கூட்டிகிட்டு போகலாம். ஒரு பெயினியர் கூட இல்லாமல் 100% நம்ம கிளியர் பண்ணியாச்சு. இது எத்தனை தடவை வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தடவை வந்தால் போதும், 100% கிளியர் பண்ணிக்கலாம். இவங்களோட ஆஃப்டர் ஃபீட்பேக்ஸை நீங்களே கேளுங்க. நான் சுகன்யா காரைக்குடியிலேருந்து வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி பிஃபோர் வீடியோ உங்ககிட்ட பேசியிருந்தேன், இந்த மாதிரி ஹேர் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. யூடியூப் மூலியமாக தான் இது பண்ணி வந்தோம். இதனால எனக்கு இந்த மேடம் பேசணுன்னு டென்ஷன் ரொம்ப ரிலீவ் ஆச்சு. இதுக்கும் ஒரு வழி இருக்குது, நிறைய பேர் என்ன மொட்டை அடிக்கணும்னு சொல்லிட்டு டென்ஷன் பண்ணி விட்டாங்க. ஸோ இந்த ஏஜில் இது பண்ணக்கூடாதுன்றதுக்காண்டி உங்களை தேடி வந்தேன். பிஃபோருக்கு இப்போ ஆஃப்டர் ரிசல்ட்டு பக்கா ரிசல்ட்டு. நாங்களே வந்து எங்களுக்கே வந்து ஆச்சரியமாக இருக்குது, இப்படி இருந்த முடி இப்படி மாறிடுச்சுன்றது. ரொம்ப டென்ஷன் ஃப்ரீயாக, ரொம்ப பொறுமையாக, ரொம்ப டேக் கேர் பண்ணி ரொம்ப நல்லா, ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணாங்க. ரொம்ப லாங்காக வந்தேன்னு கூட இப்போ எனக்கு ஒரு ஃபீலிங் இல்லை. ஒரு லாங்காக வந்தாலும் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. நல்லா பண்ணி நல்லா பொறுமையாக பண்ணி விட்டாங்க. இப்போ அதோட ஹேரும் வந்து இப்போ வீடியோ எடுத்து நான் போஸ்ட் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்குது, ஒர்க் வந்து நல்லா இருக்குது, ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ கஸ்டமரோட டைரெக்டாக அவங்களோட ஃபீட்பேக்ஸை நீங்கள் கேட்டிருப்பீங்க. நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், நான் பேசி போட்டிருக்கேன். பட் இது இருந்தாலும் ஒரு சிலருக்கு அந்த டவுட்ஸ் இருந்துச்சு, இவங்க சும்மா வீடியோ போடுறாங்க அப்படின்றதுக்காக. அதுக்காக தான் டைரெக்டாகவே கஸ்டமர் இவங்க வந்து ஃபீட்பேக்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னனால நம்ம இந்த அப்லோட் பண்ணியிருக்கோம். இனி வேறு யாராவது டைரெக்ட் ஃபீட்பேக்ஸ் நாங்கள் கொடுக்குறோன்னு சொன்னால் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். குழந்தைங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் இது கண்டிப்பாக தேவையா அப்படின்னா கண்டிப்பாக தேவை. அவங்களோட ஹெல்த் இஷ்யூ வராமல் பார்த்துக்கணும் கண்டிப்பாக. ஸோ பர்சனாலிட்டி போகுது அப்படின்றது இல்லாத அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ நிறைய வருது. ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, டைரெக்டாக வந்து நீங்கள் சிங்கிள் சிட்டிங் 100% பண்ணிக்கலாம். ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரலாம். தேங்க்யூ.